தி யாழ் அகாடமி மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவுல மிக முக்கியமான ஒரு 10 கேள்விகளை நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதல் 10 கேள்விகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சம்பந்தமா இதுல நான் கேட்டிருக்கேன். சோ சுப்ரீம் கோர்ட் சம்பந்தமா இதுவரைக்கும் கேட்கப்பட்ட மிக முக்கியமான 10 கேள்விகளை வச்சு அதுல இருக்கக்கூடிய explanation விளக்கத்தை நம்ம பார்த்தரலாம். First question, with reference to Supreme Court of India, consider the following statement. அதாவது உச்சநீதிமன்ற சம்பந்தமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். First statement பாத்தீங்கன்னா Supreme Court of India was established on 26 January 1950. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்பொழுது நிலைநாட்டப்பட்டது அப்படின்னா 1950 ஜனவரி 26 அன்று தான். இங்க ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங் எப்ப நடந்தது, இல்லனா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்போ இனாகுரேட்டட் செய்யப்பட்டது, தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 28 1950. இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில திலக் மார்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்பொழுது எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது அப்படின்னா ஜனவரி 26 1950. சோ இது கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the Supreme Court is the highest constitutional court in India. இந்தியாவுல மிக உயர்ந்த கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், அரசியலமைப்பு நீதிமன்றம், மிக உயரிய அரசியலமைப்பு நீதிமன்றம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். இதுவும் ரைட்டா தான் இருக்கு. சோ த கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா both A and B. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்பொழுது நிலைநாட்டப்பட்டது அப்படின்னா ஜனவரி 26 1950, முதல் குடியரசு தினம் ஆனோம் இல்லையா, அப்பொழுது. இது எந்த ஆர்டிகல் அடிப்படையில சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிகல் 124 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பத்தி பேசுது. இதுதான் ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி இன் இந்தியா. இந்தியாவில் பாத்தீங்கன்னா இது ஒரு ஹையஸ்ட் ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மிக உயரிய கூட்டாட்சி நீதிமன்றம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லுவோம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியா இருக்கு. The both A and B are right. அடுத்த क्वेश्चन பாருங்க, with reference to the appointment of Chief Justice of India, இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சம்பந்தமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். இத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, Chief Justice of India is appointed by the President of India. ஆமா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை யாரு நியமனம் செய்வா அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இந்தியாவில் உயரிய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் நியமனம் செய்வார். ஓகேங்களா? அதே மாதிரியே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்கல்ல, ஜட்ஜஸ், அவங்களுடைய நியமனத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட ஆலோசனை கட்டாயமா பிரசிடென்ட் கேட்கணும். இதையும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் தான். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் பை யாருன்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the senior most judges of the Supreme Court is traditionally appointed as CJI. அதாவது யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா நியமனம் செய்யப்படுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா the senior most judges of the Supreme Court. உச்ச நீதிமன்றத்துல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யாரு சீனியரோ அவங்கள தான் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா பாரம்பரியமா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியா தான் இருக்கு. சோ ஆப்ஷன் சி both A and B is the right answer. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இதே தான் சொல்லிருப்போம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாத்தீங்கன்னா யார் அப்பாயின்மெண்ட் பண்றா அப்படின்னா பிரசிடென்ட். இது எந்த ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்கன்னா ஆர்டிகல் 124 சொல்லிருக்காங்க. பை கன்வென்ஷன், இது ஒரு மரபு தான். ஓகேங்களா? சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா ஆகுறது அப்படிங்கிறது ஒரு மரபா, ஒரு ட்ரெடிஷனலா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க, with reference to judicial review, consider the following statement. First, judicial review na enna அப்படினா நீதி புனராய்வு. பார்லிமெண்ட்ல சட்டங்களை போடுவாங்க. அந்த சட்டம் சரியா தப்பான்னு ஆராயக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் இருக்கு. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம பாரோ பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? சோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ அலோஸ் கோர்ட் டு எக்ஸாமின் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் லா. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன அப்படின்னா கோர்ட்டுக்கு ஒரு பவர். இது போட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராயக்கூடிய ஒரு பவர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்காங்க. இது சரிதான். ஆப்ஷன் பி பாருங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். அப்படின்னா என்ன மீனிங்னா எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு
அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நேரடியா ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வு அப்படிங்கிற வார்த்தையை வந்து அரசியலமைப்பு சட்டத்துல நேரடியா பயன்படுத்தல. இருந்தாலும் இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 13ல 32ல ஆர்டிகல் 226ல வந்து பாத்தீங்கன்னா இதை இன்டைரக்டா பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேரடியா பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தப்பு. சோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஏ, ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஏ. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா போட்ட சட்டம் சரியா தப்பான ஆராயக்கூடிய பவர் இருக்கு அப்படிங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ, ரைட். ஆனா இந்த வார்த்தை வந்து நேரடியா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல, ஆனாலும் இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குங்கிறத நீங்க ஞாபகம் வச்சீங்க. ஓகேங்களா? பாருங்க எங்கெங்கெல்லாம் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ சம்பந்தமா வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 13ல, அதாவது இப்போ பார்லிமெண்ட் போடக்கூடிய சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை மீறுது அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 13. ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா உச்சநீதிமன்றத்துல 5 நீதி பேரணைகளை வெளியிட்டு அந்த மீட்கப்பட்ட, அதாவது பறிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை மீட்டு தரக்கூடிய உரிமை ஆர்டிகல் 32. இதே உரிமை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 226 அப்படிங்கிறது ஹைகோர்ட்டுக்கு வந்து இந்த பவரை கொடுத்திருக்காங்க. ஹைகோர்ட்டும் 5 வகையான நீதி பேரணையை, கோர்ட் ஆர்டரை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து மீறப்பட்ட அடிப்படை உரிமைகளை இல்ல சாதாரண உரிமைகளை வந்து பாத்தீங்கன்னா மீட்டு தர்றது. ஓகேங்களா? அப்புறம் ஆர்டிகல் 131, 136, 143, 246 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ சப்போர்ட் பண்றதுதான். இருந்தாலும் நேரடியா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல. அதனால ஒன்லி ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இங்க ஒரு முக்கியமான கேஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். கேசவனந்தா பாரதி வழக்கு வந்து கேரளா ஸ்டேட்டை எதிர்த்து ஒரு வழக்கை தொடர்ந்தாரு 1973ல. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு அடிப்படை கட்டமைப்பு. இதெல்லாம் நீங்க பறிக்க கூடாது அப்படின்னு முடிவு வந்து இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த ஹைகோர்ட் இன் இந்தியா, ஹைகோர்ட் சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட் இது. அதாவது ஸ்டேட்மெண்ட் 1, அதாவது ஏவை பாருங்க. எவ்ரி ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹை கோர்ட், அதாவது எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி உயர்நீதிமன்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தப்பு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பார்லிமெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் ஏ காமன் ஹை கோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட், அதாவது பார்லிமெண்ட் நினைச்சதுன்னா அவங்க வந்து ஒரு காமனான பொதுவான உயர்நீதிமன்றத்தை 2 இல்லனா அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு தரலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கொல்கத்தா ஹைகோர்ட்டை தான் பயன்படுத்திக்கிறாங்க. லட்சத்தீவு வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டை பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப நம்ம பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்து பயன்படுத்திக்கிறோம். சாரி, இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, இது ரைட் தான். பார்லிமெண்ட் நினைச்சதுன்னா ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை 2 இல்லனா அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு அமைச்சு தரலாம் சொல்லியிருக்காங்க. இது சரிதான். இது தப்பு. எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தனியான உயர்நீதிமன்றம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஓகேங்களா? சோ ஒன்லி பி, ஸ்டேட்மெண்ட் பி மட்டும் தான் ரைட்டா இருக்கு. இதை கரெக்டா பாத்துங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. With reference to the public interest litigation, consider the following statement. First, public interest litigation என்னன்னா பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கு சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. Public interest litigation இத வந்து பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுநல வழக்கு அப்படிங்கிறது any public spirited person, அதாவது பொதுநலத்தின் மீது அக்கறை கொண்ட யார் வேணாலுமே இந்த பொதுநல வழக்கை தொடரலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இஸ் மென்ஷன்ட் எக்ஸ்பிளிசிட்லி இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. பொதுநல வழக்கு அப்படிங்கிற வார்த்தை கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லல, இது தப்பு. சோ ஒன்லி ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 16வது கொஸ்டின் பாருங்க. With reference to the removal of the Supreme Court judges, consider the following statement. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வந்து ரிமூவல் பண்றது சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட் இது. இதுல பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கேன் பி ரிமூவ்ட் பை த இம்பீச்மெண்ட், அதாவது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து, இம்பீச்மெண்ட் அப்படின்னா பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து அவங்கள ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த மோஷன் ஃபார் ரிமூவல் மஸ்ட் பி பாஸ்ட் பை எ சிம்பிள் மெஜாரிட்டி இன் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை இல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா சாதாரண பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டில எல்லாம் பண்ண முடியாது. சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன? வந்திருந்து வாக்களித்தவர்கள்ல 50% மேல இருந்தா போதும். 100 பேர் தான் வந்திருக்காங்க. அதுல 50% மேல அப்படின்னா 51 பேர் வாக்களிச்சா போதும். ஆனா சிம்பிள் மெஜாரிட்டில எல்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளையோ இல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளையோ இம்பீச்மெண்ட் பண்ண முடியாது. ஸ்பெஷல் மெஜாரிட்டில தான் பண்ண முடியும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன? அப்ப இங்க பாருங்க, கரெக்டான ஆன்சர் வந்து ஒன்லி ஏ தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. சிம்பிள் மெஜாரிட்டில ஸ்பெஷல் மெஜாரிட்டில தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டில தான் பண்ண முடியும். ஓகேங்களா?
அதாவது 2/3 மெம்பர்ஸ், 3/2 அவையில இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள்ல 3/2 உறுப்பினர்கள் ஃபர்ஸ்ட் பிரசன்ட் ஆகி ஓட்டு போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அதுல மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப்ல மெஜாரிட்டி வரை இருக்கணும். சிம்பிள் மெஜாரிட்டி எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சோ ஒன்லி ஏ இஸ் கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, யார் அட்டர்னி ஜெனரல்னா இந்தியாவுல ஹையஸ்ட் லா ஆபீசர், இந்தியாவுல வந்து உயரிய ஒரு லா ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா சட்ட அதிகாரி வந்து அட்டர்னி ஜெனரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஸ்டேட்ல யார் வந்து ஹையஸ்ட் லா ஆபீசர் கேட்டா அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அட்டர்னி ஜெனரல் சம்பந்தமா தான் ஸ்டேட்மெண்ட், அதனால கன்ஃபியூஸ் பண்ணாம இதை மட்டும் நம்ம பார்ப்போம். அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிறது ஹையஸ்ட் லா ஆபீசர் ஆஃப் இந்தியா, இந்தியாவிலேயே முதன்மை சட்ட அதிகாரி இவருதான். ஓகே, ரைட் தான் இது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தி அட்டர்னி ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ப்ரொசீடிங், பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கும், லோக்சபா ராஜ்யசபா. பாராளுமன்றத்துல மக்களவை மாநிலங்கள் 2 அவையிலுமே அவர் ப்ரொசீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவையில வந்து கலந்துக்கலாம். ஆனா அவரால ஓட்டு போட முடியாது. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரொம்பலாம் போகல, அட்டர்னி ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ரைட் தான். ஓகே, சோ போத் ஏ அண்ட் பி. இப்ப நான் சொன்னதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணீங்க. அவர் 2 அவையிலுமே போயிட்டு பேசலாம், ப்ரொசீடிங்ல போய் கலந்துக்கலாம், ஆனா ஓட்டு போட முடியாது. புரியுதுங்களா? அட்டர்னி ஜெனரல் தான் இந்தியாவில் ஹையஸ்ட் லா ஆபீசர் அப்படிங்கிறது ஆர்டிகல் 76ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை நியமனம் செய்யறாரு. அது எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாலும் ஆர்டிகல் 76 தான். இங்க பாருங்க, கொடுத்துருங்க பாருங்க. இவர் 2 அவையிலையும் கலந்துக்கலாம், ஆனா ஓட்டிங் ரைட் இவருக்கு கிடையாது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு தி கொலிஜியம் சிஸ்டம் கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். கொலிஜியம் சிஸ்டம் சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. இந்த கொலிஜியம் சிஸ்டம் அப்படினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிருக்காங்க. இங்கே இது தப்பு. ஏன்னா கொலிஜியம் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா நியமனம் செய்யறாங்க, உச்சநீதிமன்ற பிற நீதிபதிகளை வந்து நியமனம் செய்யறாங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பர் பண்றாங்க, ஜட்ஜஸ் வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க. இதெல்லாத்தையும் இப்போதைக்கு யார் பண்றான்னு கேட்டீங்கன்னா கொலிஜியம் சிஸ்டம் தான். கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா அடுத்தடுத்து யார் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கணும், அடுத்து வந்து டிரான்ஸ்பர் யார பண்ணலாம், இது எல்லாத்தையுமே பண்றாங்க கொலிஜியம் சிஸ்டம். இது கான்ஸ்டிடியூஷன்லாம் சொல்லல. ஓகே, கொலிஜியம் சிஸ்டம் டீல்ஸ் வித் தி அப்பாயின்ட்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ். இவங்க வந்து எதுக்கு பொறுப்புன்னு கேட்டீங்கன்னா நியமனம் செய்யறதுலயும், அதாவது இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்ட்மெண்ட் அண்ட் ஜட்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுலயும் இந்த கொலிஜியம் சிஸ்டம் வந்து டீல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரைட். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொலிஜியம் சிஸ்டம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க, இது தப்பு. ஓகே, சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஒன்லி பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? 19th question பாருங்க. With reference to Article 32 of the Constitution, consider the following statement. Article 32ங்கிறது அம்பேத்கர் வந்து அவ்வளவு சட்டங்களை எழுதினாலும் இது ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு இருக்காரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியல் வழி தீர்வு காணும் உரிமை. நம்மளுக்கு நிறைய அடிப்படை உரிமைகள் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டது அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட் வந்து ஒரு 5 வகையான ரிட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. 5 வகையான நீதி பேராணை அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு பேப்பர், இதுல வந்து கோர்ட்டோட ஆர்டரோட சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை ஏன் செஞ்ச, இதை ஏன் செய்யல, இதை உடனே செஞ்சு கொடு அப்படின்னு ஏதோ ஒரு ஆர்டர் வந்து போயிருக்கும். இல்லைன்னா வந்து கைது ஒருத்தவங்களை இல்லீகலா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்களை எதுக்கு இல்லீகலா அரெஸ்ட் பண்ணீங்க, நீங்க கைது செஞ்சு 24 மணி நேரத்துல அவங்கள உயிரோட நிறுத்துங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ 5 வகையான ரிட்டு. சோ இது ஆர்டிகல் 32 சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியல் வழி தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரைட். ஆர்டிகல் 32 இஸ் அவைலபிள் ஒன்லி இன் ஹை கோர்ட் அப்படின்னு இருக்காங்க. ஆர்டிகல் 32 வந்து பாத்தீங்கன்னா இஸ் அவைலபிள் ஒன்லி இன் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? இது தப்பு. ஓகே, சோ ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது அரசியல் வழி தீர்வு காணும் உரிமை தான். சோ இததான் அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது ஹை கோர்ட்டுக்கு வந்து அவைலபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தப்பு. ஹை கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து 226ல சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பாருங்க. With the last question, with reference to concept of the basic structure of the doctrine, consider the following statement. அதாவது அடிப்படை கட்டமைப்பு அது சம்பந்தமா வந்து கொஸ்டின். அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னா the basic structure doctrine அப்படிங்கிறது கேசவானந்த பாரதி வழக்குல தான் முடிவு செய்யப்பட்டது. கேசவானந்த பாரதி வழக்கு அப்படிங்கிறது 1973 நடந்தது. இதெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு எதெல்லாம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணாங்க. அடுத்தது பாருங்க, பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கட்டமைப்பெல்லாம் பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ண கூடாது, அதாவது திருத்த கூடாது. ஓகேங்களா? சோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா?
இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தியாழ் அகாடமி காரைக்கால்ல அடுத்தடுத்து வரக்கூடிய பாண்டிச்சேரி எக்ஸாம், அது இல்லாம டிஎன்பிஎஸ்சி, இது எல்லாத்துக்குமே அட்மிஷன்ஸ் ஓபன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா 9952787085 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க உங்க நேமை என்ரோல் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.